ஸோ இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு ஹோஸ்டா ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவர் இதை கேட்க மாட்டாரு அதை கேட்க மாட்டாரு அப்படின்னு நிறைய அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தோம்ல. பேசினாலுமே சாஃப்டா பேசுறாரு, ஒரு மாதிரி வர கொல இருக்கிறாரு, விஷயத்துக்கு வர மாட்டாரு. இப்போ நேற்று கூட ஏறியும் நான் சொல்லியிருந்தேன், குறிப்பிட்ட ஆளுங்களை சொல்லி இப்போ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஜென்ரலா எல்லாரையும் அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு புதுப்படையா பேசிட்டு போறதுனால யாருக்கும் புரிய மாட்டேங்குது. சில பேர் திருந்த மாட்டானுங்க. குறிப்பிட்ட ஆளை நிறுத்தி வச்சு இவன் பண்றது தப்பு, நீ பண்ணது தப்பு, நீ இந்த வார்த்தை விட்டது தப்பு, என்ன பண்ணுவ வெளியே வந்த, இப்பெல்லாம் கேள்வி கேட்டாதான் ஏதாவது மாறுன்னு சொல்றப்போ அது ஒரு குற்றச்சாட்டா இருந்தாலுமே இன்னைக்கு அவர் அது கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு என்ன சொல்றது, ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சு. சரி ஓகே, இந்த வீட்டில் இந்த சீசன்ல நிறைய குறைகள் இருக்கு, எல்லாத்தையுமே வச்சு எல்லா அசிங்கத்தையும் ஒன்று எடுத்து பேச வேணாம், பொதுவாக சொல்லி பார்ப்போம் அப்படின்னு இருக்கலாம். இல்லாட்டி வந்து இவனை வச்சு நல்லா அசிங்கப்பட்டு உள்ள பேர் நாரி வெளியே வந்து இவன் தலை திரும்புகிற அளவுக்கு மக்கள் காரி துப்பட்டும், இவனெல்லாம் வந்து யாரும் திருத்த முயற்சி பண்ணாதீங்க, நமக்கு கண்டென்ட் கிடைக்குது அப்படின்னு டீம் சொல்லிச்சா அதெல்லாம் என்னன்னு தெரில. ஆனால் விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கு பேசின விஷயங்கள், அவர் கண்டிச்ச விதம், அசிங்கப்படுத்தின விதம் அண்ட் செருப்பால் அடித்ததெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நேச்சுரலாக யதார்த்தமாக இன்னைக்கு வந்து எங்கேயோ அப்படியே கேட்டு அதை அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் இல்லாமல் வந்த வேலையை இன்னைக்கு நல்லா உருப்படியாக பார்த்த மாதிரி மனசு குளிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம கூட சொல்லியிருந்தோம்ல, விஜய் சேதுபதி வந்து கண்டஸ்டன்ஸை பேச விட மாட்டேங்கிறாரு, நோஸ் கட் பண்ணுறாரு, ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. சில பேருக்குலாம் ஸ்பேஸே தேவையில்லை. என்ன சொல்கிறது, நோஸ் கட் பண்ணணும், அசிங்கப்படுத்தணும், நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும், அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் நமக்கு ஆறுதலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு. ரொம்ப சட்டிலாக இருந்தாலுமே வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதான் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் இன்னைக்கு எபிசோடில். இந்த வழக்கம் போல் வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, பிக் பாஸ் ரிவ்யூன்றதை தாண்டி கமருதீன் எத்தனை இடத்துல இன்னைக்கு செருப்படி வாங்கினாரு அப்படின்றத லிஸ்ட் போட்டு பார்க்க போகிற வீடியோ தான் இது. அங்கங்கே மற்ற விஷயத்தையும் பேசலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கனி கேப்டன்சி பற்றி பேச ஆரம்பிச்சாப்புல அதுலேயே வந்து ஒரு மாதிரி அங்கேயே கலாய்ச்சி விட்டாங்க. அதாவது இப்படி ஒரு ரேர் பிரீடை நான் பார்த்ததே இல்லை. சில பேர் வந்து ஒரு வார்த்தைகள், கேரக்டரோ இல்லாட்டி உள்ளே இருக்கிற கேம் பிளே மோசமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க, கொஞ்சம் அறிவு இருக்கும், கொஞ்சமாக ஸ்டஃப் இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னு தெரில. எல்லா லிஸ்ட்லையும் சேர்க்கலாம். தற்கூரி, கூமூட்டை, என்ன சொல்கிறது, மலுமட்டை, இந்த மாதிரி வந்து நிறைய வார்த்தைகள் புதுசு புதுசாக தேடிட்டே போகலாம். ஸோ இவர் பேசுறது புரியாமல் பார்வதி எழுந்து வச்சு பேச விட்டாங்க. ரெண்டு பேர் நேர்மையாக பேச விட்டதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அண்டு அது அங்கேயே நிறைய விளையாட்டாரு. அண்டு நடுவில் விஜய் சேதுபதி வந்து ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக சொன்னார். அப்படியே சிரிச்சிட்டே சொல்லிட்டு போயிட்டார். வெக்கமே இல்லாமல் ஒரு வேலையை பார்த்துட்டு வெக்கப்படுற மாதிரி இந்த மனுஷன் பண்ணுற பார்த்து அந்த மாதிரி ஏதோ ஒரு சொன்னார். அதெல்லாம் வந்து கேட்டுட்டு அதெல்லாம் கேட்டாவது கொஞ்சமாவது வந்து சூடு, சொரணை, வெக்கம், மானம் இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா, வெளியே இருந்து இப்படி ஒரு வார்த்தை, ஒரு ஹோஸ்ட், இவ்வளோ பேர் நடிகர், அவரே வந்து யோசிக்காமல் இப்படி வார்த்தை விடுறாரே, அந்த அளவுக்கு வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அறிவு இருக்கிறவன் திருந்துவான். நான் சொன்ன மாதிரி இந்த கூமூட்டை, மலுமட்டை, இது கூட எதுவுமே இல்லாத ஒருத்தன் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த துஷார் மேட்டரில் திரும்ப வந்து ஹைட்டாக இருக்கான்னு அதவே பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் ஹைட்டாக இருந்தால் நீ குனிஞ்சதா பண்ண போறியா? அவன் ஹைட்டாக இருக்கான்றதுக்காக அப்படியே காலில் விழுவ போறியா? ஏதாவது பண்ண போறியா? சத்தியமாக ஏன் ஹைட்டை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரில. ஹைட்டாக இருக்கிறனால அடிக்க வராராம், கைப்பற்றுச்சான், அவர் வந்து ஃபஸ்ட்டு வாய் விட்டாராம். இவர் சுபிக்ஷா விஷயத்துலையும் செருப்படி வாங்குறாரு, துஷார் விஷயத்துலையும் செருப்படி வாங்குறாரு. வாயை திறந்தாலே பொய், பக்கா ஃப்ராடு. வாயை திறந்தாலே கேமராவில் பதிவாகலை ஆச்சுன்றதெல்லாம் யோசிக்காமல் மக்கள் வந்து பார்க்குறாங்க. அவர் விஜய் சேதுபதி என்ன, அவர் என்ன சும்மா பேச போகிற, எதுவும் ப்ராமிஸ் வேறு, ப்ராமிஸு, பெப்சோடன்ட்டு, கோல்கேட்டுன்னு வாயை திறந்தாலே வந்து ஃபேக்கான வார்த்தைகளும் சாக்கடையும் அந்த நாருது. ஸோ வந்து இவர் ப்ராமிஸ் பண்ணுறப்போ தான் விஜய் சேதுபதி இன்னும் கடுப்பாராரு. அண்டு ஒருத்தவங்க சண்டை போட்டு அந்த ஸ்பேஸை கொடுத்துடணுமா? என்ன ஸ்பேஸை கொடுத்துடணும்? துஷார், அதாவது நான் உண்மையை சொல்லவா, ஓப்பனாகவே எனக்கு சொல்லிடுறேன், துஷாரை கமருதீன் வந்து கலாய்க்கிறதுக்காக இல்லாட்டி சீரியஸாக வேணும்னே வந்து பின்னாடி அந்த நீ பேசிட்டு நீ போயிடுவ, உன்னை சும்மா எல்லாருமே சும்மா விடுவாங்களா? இப்போ நான் கூட சொன்னேன், ரோட்டில் போகிறப்ப தெருநாய்க்கு குறைக்கணுன்றக்கா திரும்ப குறைக்க முடியும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோவத்தில் நாய் குறைக்கணும்னா கல் எடுத்து பொட்டிலே அடிப்பானுங்க. அந்த மாதிரி நீ தெருநாய் மாதிரி குறைக்கிறப்ப எல்லாருமே விலைக்கு போவான்னு அர்த்தம் இல்லைல்ல. சில பேர் எகிரி வந்து கேட்பான்,
அந்த எகிரி வந்து கேட்குறத வந்து ஸ்பேஸ்க்குள்ளே வராரு, ஏதோ பண்ணுறாரு, பாத்ரூம் பண்ண அங்கேயே வந்துடுவார். இவர் வந்து துஷார் இன்டெரக்டாக கேன்னு சொல்ல வராராம். அந்த மாதிரி வந்து துஷாரை வந்து இன்னைக்கு ஓப்பனாக சொல்லிட்டாரு, கூட வந்து படுத்துப்பேன்னு சொல்லிட்டாரு. இதை வந்து உள்ள சில பேருக்கு புரியுது, பட் இதை ஓப்பனாக பேசுறது ஒரு அசிங்கம். ஏன்னா நீயே ஒரு அசிங்கம் தானே. ஸோ உன்னை பற்றி பேசுறதுக்கு இதெல்லாம் எடுத்து பேசணுமான்னு தான் தோணுச்சு எனக்கே. ஒரு சாதாரண யூடியூப்லேயே இதை பற்றி பேசுறதுக்கே கூச்சமாக இருக்குது. ஏன்டா என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு துஷார்கிட்ட செருப்படி வாங்கியிருக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. ஸோ அந்த மாதிரி தன்னோட நியாயமே இல்லாத தன்னோட ஒரு நிலைப்பாடை, தன்னோட ஒரு ஆக்டிவிட்டீஸை நியாயப்படுத்துறதுக்கு எந்த லெவலுக்கும் இறங்கி போய் அசிங்கப்படுற கேரக்டர்லாம் வந்து பிக் பாஸில் ரொம்ப ரேரு. இது மாதிரி வந்து பார்க்குறதுக்கே இரிட்டேட்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக உண்மையை சொல்லணும்னா மகத்துன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு சீசன் 2ல். அதுக்கப்புறம் வந்து அதை விட ஒரு அருவருப்பான கேவலமான கேரக்டர் நான் இப்போ தான் பார்க்குறேன், கமருதீன் ஒரு ஆள். உண்மையாக வந்து இப்படி ஒரு சீ அப்படின்ற மாதிரி சீ தான், சீயை தவிர வேற வார்த்தை ஒன்றும் இல்லை. அதிகபட்சமாக அந்த நான் வந்து இந்த கண்டஸ்டன்ட் உள்ளே வந்தப்போ கமருதீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே பேர். ஆனால் சின்ன வயசில் வந்து வீட்டில் கேடிவி சன் டிவியில் வந்து அலாவுதீன் அற்புத விளக்குன்னு ஒரு படம் இருக்குது. அதில் கமல் ஹீரோ, ரஜினி வில்லன், அப்புறம் தெரிஞ்சிருவார், அப்புறம் ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பாங்க. ஸோ பழைய படம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அந்த பூதம் கான்செப்ட் அப்போ இருக்கிற படம். லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ரஜினி கமல் லாஸ்ட்டாக சேர்ந்து நடித்த படமாக என்னன்னு தெரில, கலர் படம் தான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அந்த படத்தில் ரஜினி கேரக்டர் கமருதீன்னு பேர். ஸோ அந்த பேர் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பழமையான ஒரு பேர் ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த பேர் வந்து. பட் அந்த பேரை கேட்டாலே இப்போ வந்து சி, கமருதீனுக்கு அர்த்தம் என்னன்னா சி அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையான அந்த பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு வேற அர்த்தம் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அந்த பேரவே இப்படி ஒரு பேரை வாழ்க்கையில் எவனுமே வச்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த பேர், அந்த கேட்குறதுக்கும் அதை பார்க்குறதுக்கும் அந்த ஆளை பார்க்குறதுக்குமே வந்து அவ்வளோ அருவருப்பாக கேவலமாக இருக்குது. என் மூஞ்சி எப்படி போகுது பார்த்தீங்களா, அந்த ஆன்ற மாதிரி அப்படியே வாந்தி வருது எனக்கெல்லாம் சில விஷயம்லாம் பண்ணுறப்போ, பார்க்குறப்போ, பேசுகிறப்போ. இந்த வினோத்ன்றவர் வந்து நல்ல ஒரு காமெடியன், ஒரு ஸ்பான்டேனிட்டி அந்த மாதிரிலாம் சொன்னோம்ல, அதை பற்றி நிறைய பேசிட்டோம். நான் ரிப்பீட்டடாக அதை பற்றி மொக்கப்போட விரும்பலை, இழுத்து பேச விரும்பலை. இவர் வந்து லிட்ரலி திவாகரை ஒரு புள்ளி பண்ணுறது தான். அது இன்னைக்கு வந்து ஒரு புள்ளி பண்ணுறது, ட்ரிகர் பண்ணுறது ரிக்கல் சிக்கிரமன் நல்லா சொல்லி மாட்டி விட்டாரு. நடந்தது தான் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. பதிலுக்கு திவாகர் என்ன சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? ஓரளவுக்கு பொறுமையாக போவார். இவர் பண்ணுறதை பார்த்துட்டு பதிலுக்கு அவர் வாய் விட தான் செய்வார். அதில் எனக்கு கேட்டால் தப்பே இல்லை. தற்காப்புக்காக கொலை பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அது. ஸோ வந்து ஆனால் ஒரு ஹோஸ்ட்டாக திவாகரையும் கொஞ்சம் கண்டிக்கணும். இது ஒரு ஷோ, இங்கே ஒரு டெக்கோரம் ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் இருக்குது. ஸோ அவர் வாயை கொஞ்சம் மூடு வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பேருக்கு திவாகரையும் வந்து இவங்க கண்டிக்கிறாங்க. ஆனால் வினோத் திவாகரை பண்ணது முக்கியம். ஒரு மனுஷன் வந்து தூங்க விடாமல் தூக்கத்தை கெடுக்கிறவனெல்லாம் வந்து செருப்பாலே அடிக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் சிகரெட்டு, பீடி என்னென்னமோ கெட்ட பழக்கத்தெல்லாம் தாண்டி 8 மணி நேரம் 7 மணி நேரம் அட்லீஸ்ட் 6 மணி நேரம் மினிமம் 6 மணி நேரம் குவாலிட்டியான ஸ்லீப் இல்லைன்னா எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டுருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம ஃபேமிலியில் நமக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளில் போன சீசன்லேயே லாஸ்ட்டாக கமல்ஹாசன் சார் அவர்களே அவங்க ஒரு சீசன்லேயே வந்து தூக்கத்தோட முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். அதை பற்றி நான் ஹைலைட் பண்ணி பேசியிருப்பேன். இது வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் வந்துருச்சு. ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்குறப்போ அவனை எழுப்பி புள்ளி பண்ணுறதெல்லாம் வந்து கேவலமான காரி துப்புற செயல். இந்த மாதிரி பண்ணுற ஆட்களை வந்து செருப்பால் அடிச்சுட்டு வெளியே வந்தால் அவன் தான் டைட்டில் வின்னர். ரெட் கார்டு ஆகுது, மயிர் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அது வந்து உண்மையாகவே பெரிய தப்பு. அண்ட் அது கூட சேர்ந்து கும்மி அடிக்கிற, இரிட்டேட் பண்ணி வயலன்ஸ், அதாவது யோசிக்கலாம். அப்போ கமருதீனோட வினோத் கேவலமானவனா அப்படின்னு? அப்படி கிடையாது. கமருதீனுக்கு ஈடு யாருமே இல்லை. பட் இந்த தூக்க விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பர்சனல் ஸ்பேஸ், ஒரு ஹெல்த்துக்குள்ள சம்மந்தப்பட்ட ஒரு சென்சிட்டிவான விஷயம்னால அதை கெடுக்கிறத ஒரு மனுஷன் கதறி பேசுகிறப்போ வந்து அதை கேள்விப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாக விஜய் சேதுபதியை பாராட்டணும். திவாகர் பேசுறது, சொல்றது இதெல்லாம் நம்ம சிரிச்சாலுமே, என்டர்டெய்னிங்காக இருந்தாலுமே, வேடிக்கையாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அந்த மனுஷனுக்கு ஒரு வலி இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாகவே விஜய் சேதுபதி நிறைய விஷயத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணாருன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கமருதீனை திட்டுனா நல்ல ஹோஸ்டா, அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ண விதம், அது அவரோட ஸ்டைலு. என்னதான் வந்து இப்போ எந்த ஹோஸ்ட்டுமே வந்துருக்கு, ஒரு கண்டஸ்டன்ட் வந்து உள்ளுக்குள்ள
வெக்கமே இல்லாமல் சில வேலைகளை அப்படிலாம் வந்து நம்ம பார்த்து வளர்ந்த பிக் பாஸ் வந்து உலகநாயகன் நடத்தின பிக் பாஸ். அந்த மாதிரி அவர் வந்து எப்பேற்பட்ட கேடு கெட்டவனாக இருந்தாலுமே போங்க வாங்க அப்படி தான் பேசுவார். விஜய் சேதுபதி அவரோட ஏஜுக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவரோட ஸ்டைலில் பேசுகிறாரு. ஆனால் அது வந்து பொலிட்டிக்கலி கரெக்டாக இப்படிலாம் பேசலாமான்னு பார்த்தா சில பேரை வந்து அப்படி பேசலாம். அப்படி பேசினா தான் மக்களுக்கு ஆடியன்ஸ்க்கு ஆறுதலாக இருக்குது. இவர் செருப்படி வாங்கின இன்னொரு விஷயம் வந்து கேர்ள்ஸ் சேஃப்டி. பொண்ணுங்களுக்காக வந்து தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொடியை தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் விஷயத்தில் பேசி அதுக்கிட்ட சுபேஷா கிட்ட அங்கே லைவாகவே அந்த இதுலேயே செருப்படி வாங்கினாரு. இன்னைக்கு திரும்ப செருப்படி அதுக்கும் ப்ராமிஸ் பண்ணுறாரு. இவரோட இதெல்லாம் எப்படி ரூட்டு திருப்புறாங்க, திவாகர் அங்கே போய் பதிவு பண்ணாராம். அது அப்படி அவர் பதிவு பண்ணாருன்றாங்க. கனி கேப்டன்சி பற்றி கேட்குறப்போ வளர்றான், அரோரா பேசுகிறப்போ வளர்றான். சரியான வளரு. நீ உண்மையாகவே வந்து இவ்வளோ பெரிய மக்கு பூ முட்டையா இல்லை நடிக்கிறியா ஒன்றுமே புரியலை. நானும் லாஸ்ட்டாக எப்போ இப்படி ஒரு கண்டஸ்டண்ட்டை இவ்வளோ ஓப்பனாக காரி துப்புற அளவுக்கு பேசணுன்றது எனக்கும் ஞாபகம் இல்லை. உண்மையாகவே அவ்வளோ அருவருப்பாக இருக்குது நினச்சி பேசுகிறதுக்கே. யாரா இவன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. யாரா இவன் அப்படின்னு தான் கேட்குறாங்க பார்க்குறவங்கலாம். ஏதோ ஒரு சீரியலில் ஏதோ மூஞ்சியை காமிச்சார் என்னன்னு தெரில. வெளியே போகிற ஆதிரி கூட சொல்லிட்டு போகுது, நீ வெளியவே நீ ஒரு கிறுக்கு இதுதான், அதே மாதிரி தான் உள்ளே இருக்குது, அது இங்கே வேலைக்கு ஆகாது, இது வேறு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். வெளியே இப்போ இவர் இப்படி தானே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது. பழகிருக்கு அதனால சொல்லிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இவரை பற்றி பேசுகிறதுக்கே வந்து அருவருப்பாக இருக்குது. பட் நம்ம ரிவ்யூவில் தவிர்க்க முடியாது, ஏன்னா நல்ல நாரடிச்சு அமுச்சு விட்றாங்க. ஸோ இதை தாண்டி பேசினா இன்றைக்கி வேறு பேசுகிறதுக்கே பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம பார்வதி வந்து எல்லாருமே இவர் நிழல்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது அனதர் தற்குறி 2.0ன்றதை ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா கூட சேர்ந்த இப்படி தானே சேர்க்க சரியில்லாமல் இப்படி தான் இருக்கும். யாருக்கு யார் நிறைய பேர் சொல்கிறாங்க, கமருதீன் வந்து பார்வதி சொல் பேச்சு கேட்டு இப்படி லூஸாக இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. அவன் என்ன விரல் சூப்பிட்டா இருக்கான், அவனே ஒரு கேடு கெட்ட ஒரு கேரக்டரை அவனே எக்ஸ்போஸ் ஆகி காமிச்சிட்டு இருக்கான். இதில் வந்து பார்வதி வச்சு தான் கமருதீன் வந்து ஒன்றும் தெரியாத பாப்பா அப்படி கெட்டு போயிட்டாரு, அவர் இப்படி ட்ராக் மாட்டாருன்னா அப்படிலாம் வந்து ஈஸியாக வந்து ஒரு பொம்பளையை மட்டம் தட்டி ஒரு ஆம்பளையை காப்பாற்றாதீங்க தயவு செஞ்சு. ஆம்பளை புறம்போக்கா இருந்தால் அவன் புறம்போக்குன்னு சொல்லலாம், பொண்ணாலதான் சொல்லிட்டு ஈஸியாக பொண்ணுங்களை டார்கெட் பண்ணக்கூடாது, அது தப்பு. பார்வதிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, விஜய் சேதுபதியே கலாய்ச்சி விடுறாரு. பார்வதியை பற்றி முன்னாடியே சர்வேவர் பார்த்தவங்களுக்கோ இல்லை வெளியே சில விஷயங்கள் வாட் எவர் அதெல்லாம் வந்து தெரியும். இவன் கொஞ்சம் இந்த பொண்ணு கொஞ்சம் இப்படி பேசும் புரிஞ்சுக்காது. பட் கோரில் வந்து கொஞ்சம் நல்லாவும் சில இடங்களில் நியாயமாகவும் பேசும். இப்போது சொல்லவே தேவையில்லை, கூட இருக்கிற ஆள் அப்படி. ஸோ இப்போது உண்மையாகவே முழு இதாக மாறிடுச்சு, சைக்கோ மாதிரி. ஸோ இந்த பார்வதி வந்து நிழல்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னே புரியல. வேறு யாரும், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது வேறு, நியாயத்துக்காக பேசுகிறது பக்கபலமாக இருக்கிறது, அந்த தோல் கொடுக்கும் தோழி தோழன் நண்பர்கள் அது வேறு, அதை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. இங்கே ஒரு அநியாயமான விஷயங்களுக்கோ இல்லை சம்மந்தம் இல்லாமல் உனக்காக பேசினா அவன் தூக்கிட்டு வரான், அவனுக்காக பேசினா நீ தூக்கிட்டு வர, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இதை தான் நிழல்னு சொல்கிறாங்க. ஏன் ஜெயிலில் இருந்து உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஒருத்தர் எப்படி இருந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பற்றி அவனும் பேசலை. ஆனால் ஓகே, அது கூட அதுங்க பர்சனல் ஸ்பேஸ்னு வச்சுப்போம். 2 பேருக்கும் ஒரு இடம் கிடச்சிருச்சு உட்காந்து மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு. வெளியே ஏன் போய் சாப்பிட்ற வரைக்கும் ஏன் பசியோடு இருக்குன்னு உள்ளே கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ட்ரை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் என்ன சொல்ல வராங்கன்றதே புரிஞ்சிக்காம நிழல்ன்றதுக்கு அப்படியே பார்வதி சவுண்ட் விட்டதெல்லாம் வந்து பார்க்க காமெடியாக இருந்துச்சு. அண்ட் திரும்ப இவர் ஓப்பனாக, அதாவது நான் சொன்னேன்ல இந்த டைப்புள்ள டைலாக் வரும், இது காமெடி வரும், காலை உடச்சி வந்திருந்தல, அது மாதிரி வந்து விஜய் சேதுபதி இன்னைக்கு செருப்பால் பல இடங்களில் அடிச்சும் திருந்தலை. திரும்ப போய் துஷாரை ப்ராட்டப் த வே ஹி வாஸ் ப்ராட்டப் வளர்ப்பு, இதை பற்றி நம்ம நேற்று ரிவ்யூலே பேசணும், டைட்டிலே அதுதான் நமக்கு நேற்று. திரும்ப ஏன் மற்றவங்க வளர்ப்பு பற்றி பேசுறாருன்னு தெரியல. ஏன்னா இவரை வளர்க்குறதுக்கு யார் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாரா என்னன்னு புரியல. ஒரு பக்கம் எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலும் பாவமாகவும் இல்லை, உனக்கெல்லாம் இது இப்படி தாண்டா இருக்கணும் லைஃப், உனக்கெல்லாம் இது தேவைதாண்டா அப்படின்ற அளவுக்கு இவர் வந்து இவ்வளோ பெரிய ஷோவில் அவரோட ஸ்டைல்லே சொல்லணும்னா நேஷ்னல் டெலிவிஷன்லேயே வந்து இவ்வளோ கேவலமான பிஹேவியரை வெளியே காட்டுறாருன்னா, அப்போ எப்படிப்பா நீ அது எப்படி இந்த மகாநதி படத்தில் கமல்ஹாசன் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, ஒரு நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் ஒரு கெட்டவனுக்கு கிடைக்கிது, அது எப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி
எப்படி நீ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு நீ லைஃப்பில் வந்து பிக் பாஸ் வரைக்கும் வந்த சந்தேகமாக இருக்கே, இல்லை நீ வந்து இப்படி வந்து நாரணுன்றது தான் வந்து பிக் பாஸ்லேருந்து உன்னை எடுத்த அந்த ஒரு ஆளோட நோக்கமே இதுதானா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்குது, ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிரையோட எவிக்ஷன் வந்து உண்மையாகவே அன்ஃபேர். ஏன்னா ஆதிரை நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆதிரை சொன்ன மாதிரி முன்னாடியே வெளியே போக வேண்டிய கண்டஸ்டன்ஸ் உள்ள நிறைய பேர் இருக்கிறப்ப ஆதிரை போனது தப்பு. பிக் பாஸில் அன்ஃபேர் எவிக்ஷனுக்கு பஞ்சம் இல்லை, எல்லா வாட்டியும் நடக்கும், நம்ம சொல்லிட்டு போயிடுவோம், கடந்து போயிடுவோம். பட் வேறு வழி இல்லை. ஓட்டு போட்டால் இன்னும் ஸ்ட்ராங்காக பேசலாம், ஓட்டு போடாமல் உட்காந்து பேசுகிறப்போ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் பிக் பாஸே அவர் வாயால் ஒரு கண்டஸ்டண்ட்டை இவ்வளோ சீக்கிரம் வெளியே போக வேண்டிய ஆளே நீங்கள் கிடையாதுன்னு சொன்னாருன்னா அங்கேயே அதில் ஆன்சர் இருக்குது ஓப்பனாகவே. ஸோ ஆதிரை சொன்ன மாதிரி மக்கள் கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆதிரை வந்து ஏதோ வார்த்தை விட்டாங்கலாம் சொல்கிறாங்க, அதை நான் பார்க்காத விஷயத்தை பற்றி பேச வேணாம். ஆனால் மக்கள் மேலே ப்ளேம் பண்ணுறதுக்கு ஆதிரைக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன் ஆதிரை அன்ஃபேர் எவிக்ஷன்னா அட்லீஸ்ட் கூட இருக்கிற ஆண்களை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு கேட்டால் அரோரா வெளியே போயிருக்கலாம். ஏன்னா அரோரா வந்து இங்கிட்டும் பேசிட்டு அங்கிட்டும் பேசிட்டு, அரோரா வந்து ஸ்ட்ராங்காக சில விஷயம் பேசுது. இப்போ கமருதீன்லாம் இன்னைக்கு திரும்ப சொல்லிச்சு, நீ ஜஸ்ட் பிகாஸ் பார்வதி வந்து நீ என்ன பண்ணாலுமே உனக்காக தூக்கிட்டு வந்து நிற்பா, நான் அப்படி நிற்க மாட்டேன், ஃப்ரெண்டாக இருந்தாலுமே தப்புனா தப்புன்னு சொல்லுவேன். அரோரா வந்து ஷி ஹேஸ் அ கேரக்டர் ஆனர். லைக் என்ன சொல்கிறது, சில இடங்களில் சுயமாக யோசிச்சு அந்த பொண்ணு பேசுது, சில விஷயங்கள் பதிவு பண்ணுறது ஓகே. பட் கம்பேரிட்டிவ்லி அரோரா வந்து இவன் பண்ணுறது தப்பு அநியாயம்னு தெரிஞ்சு அங்கே போய் ஒட்டிட்டு ஒரு மாதிரி இங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அதை தாண்டி ப்ரெசன்ஸ்ன்னு பார்த்தா ஆதிரையே அரோராவான்னு கேட்டிங்கன்னா ஆதிரை தான் நிறைய இடங்களில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாகவே தெரிஞ்சிருக்காங்க, நம்மளும் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த எஃப்ஜே விஷயத்தில் கொஞ்சம் தேவையில்லாத விஷயம், இந்த பொண்ணுக்கு இது ஏண்டா இப்படின்ற மாதிரி இன்னொருத்தனை வீக்னஸ்க்கும் ஸ்ட்ரென்த்துக்கு அவன் தான் காரணம், அந்த ஒரு டிபெண்டன்சி கிரியேட் ஆனது ஆதிரோட வீக்னஸ்ன்னு சொல்லுவான். பட் அதுக்காகலாம் உடனே வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்திருந்தா அவனும் அந்த பையனும் தன்னோட நிலைப்பாட்டை சொல்றதுக்கப்புறம் இந்த பொண்ணு திரும்ப கேம் ஆட ஆரம்பிச்சிருக்கும். கலை வெளியே போயிருக்கலாம், ஏன்னா கலை வந்து பேசுகிறாரு, ஓகே டேபிள் எடுத்து உடைச்சாரு. பட் இந்த 3 பேர் நான் லாஸ்ட் 3 கம்பேர் பண்ணுவோம், மற்றவங்க விட்டுருவோம். லாஸ்ட் 3 வச்சு பார்த்தா உண்மையாகவே வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் தான். துஷார் கூட போயிருக்கலாம், நான் லாஸ்ட் வீக் சொன்னேன் ஓகேவா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ணலை. ஆனால் இப்போ துஷார்லாம் இருக்கணும், அந்த ஹைட்டுக்காகவே இருக்கணும், நிறைய பேரை வந்து பின்னாடியே மிதிக்கிறதுக்காகவே இருக்கணும். துஷார் மிதிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். உண்மையாகவே நான் சொல்கிறேன், கமருதீன் மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டை செருப்பால் அடிச்சுட்டு வெளியே ரெக்கார்டு வாங்கிட்டு சந்தோஷமாக ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு மக்கள் சப்போர்ட் எல்லாமே அவனுக்கு இருக்கும். டைட்டில் வின் பண்ண என்ன பேரும் புகழும் கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இதை நான் எழுதி கொடுக்குறேன், எழுதி ஆட்ட கொடுக்குறதுன்னு தெரில, சொல்கிறேன் ஓகேவா. நீங்களும் அதில் வந்து அந்த கருத்தோடு ஒத்து போகிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த எபிசோடெலாம் முடிஞ்சு செருப்படி வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமும் சின்ன பையன் இவங்களெல்லாம் நான் வச்சுக்கூடாது அப்படின்னு, சின்ன பையனோ பெரிய பையனோ நீ என்ன கிழவனா என்ன, உனக்கு என்ன 80 வயசு ஆகிடுச்சா, என்ன 85 வயசு ஆகிடுச்சு, உனக்கு என்ன 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 வயசு ஹைட்டு என்ன வளர்றாருன்னு தெரில. துஷார் இப்படி இருப்பானோன்னு இவர் டவுட் பண்ணுறதா இல்லை இவருக்கு துஷார் மேலே கண்ணா? ஏன்னா எப்போ பார்த்தாலுமே துஷாரோட ஹைட்டு வயசு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்ல வராரு, ஃபஸ்ட்டு வந்து அரோராவுக்கு ட்ரை பண்ணார், அந்த பொண்ணு துஷார் இதுனோடனே இவருக்கு அங்கே ஒரு கடுப்பு. அப்புறம் வந்து இவர் நமக்குனே வந்திருக்கு பார்வதி தான் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காந்து மீல் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த சீசனே வந்து ஒரு பக்கம் வந்து டெய்லி சண்டை நடக்குது, நம்ம யாரையும் திட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸாவோ இல்லை ஒரு ரிவ்யூவராகவோ இல்லாட்டி உட்காந்து ரிவ்யூவர் ஆடியன்ஸ் எல்லாம் ஒன்று தான், வீடியோ போட்டால் ரிவ்யூவர், வீடியோ போடலன்னா ஆடியன்ஸாக, ரெண்டுமே ஒன்று தான், வீட்டில் உட்காந்து நம்ம பேசுகிற மாதிரி தானே பேசுகிறோம். ஸோ இந்த ஒரு அருவருப்பான கேரக்டரை உட்காந்து இன்னும் 2 மாதம் பார்க்கணுமா இல்லை 1 மாதம் பார்க்கணுமா 2 வாரம் பார்க்கணுமா நினச்சாலே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. சீசன் மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே சண்டை வராட்டியும் பரவாயில்ல, கான்ட்ரவர்சி பிரச்சனை சண்டை சர்ச்சைகள் இல்லாட்டியும் பரவாயில்ல, டிஆர்பி குறைஞ்சாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட கேரக்டரை வந்து தயவு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்ப முடியுமோ அனுப்பிச்சிருங்க. வெளியே வந்து பார்த்து அசிங்கப்படட்டும், திருந்தட்டும் முடிஞ்சா. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.